வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, கார்த்தி கிட்ட நம்ம ரேவதி வந்து மாமா ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொல்றாங்கங்க. வேற லெவல். அதை பத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கார்த்தி யாரு, என்னோட அத்தை பையன் தான், என்ன முறை பையன், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டுக்கு பிரார்த்தனம் பண்ணிக்கிட்டு வந்தவன் எல்லாம் எனக்கு புருஷன் ஆக முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து ஃபீல் பண்றாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட பார்த்து, அம்மா என் கல்யாணத்தை நீ நிப்பாட்டிடு, எனக்கு இவர் கையால் தாலி கட்ட எனக்கு பிடிக்கல, யானி தெரியலை, என்னை ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு இவரை பிடிக்கவே இல்லை, இப்போ எங்கள் எம்டி சார் தான் என்னோட அத்தை பையன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என் உள் மனசு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சாமுண்டேஸ்வரி பேயறிஞ்சது கணக்காக இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம மயிலுக்கு வந்து ஃபோன் போடுறாங்க. மயில் நம்ம கார்த்திகை, இந்த பாரு சகல, ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவங்க அம்மையை விளாத்தி எடுத்துட்டா, அதோட பார்த்தோன்னா ஒன்றை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா, அதையும் வந்து அவங்க அம்மா கிட்டேயே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லினேன். இந்த உண்மையெல்லாம் கடவுள் தான் ரேவதிக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. கூடிய சீக்கிரம் நானும் அவளும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள உண்மையும் வெளிப்படும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை தேடி ரேவதி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்தியை தேடி நம்ம ரேவதி வந்ததும், இந்த பாருங்க நீங்கள் எனக்கு மாமா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு, எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் ஏன் என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிங்க, நீங்கள் வந்து என் அத்தை பையன் அப்படின்னு வந்து தெரியும் தானே, எதுக்காக ஏன் சொல்லலை, இந்த உண்மையை சொல்லக்கூடாது நீ, எனக்கு வந்து உங்கள் அம்மா வந்து ஆர்டர் போட்டாங்க, எங்கள் அம்மா கிடக்குறாங்க, அவங்கள மீறி ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்க நேரம், உண்மை ஒரு காலத்துலேயும் யாராலையும் மறைக்க முடியாது, அந்த உண்மை வெளிப்படும், அப்படி தான் ஒரு நாள் வெளிப்பட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்பிக்கையோடு இருந்தேன். இன்னும் பல பல உண்மைகள் நம்ம 2 வருஷத்துக்கு வாழ்க்கையில் புதஞ்சு கிடக்கு, ஒவ்வொன்றா வெளியே வரும், அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்கிறாங்க ரேவதி கிட்ட. ரேவதி அதோட நம்ம கார்த்திகிட்ட, இந்த பாருங்க நீங்கள் தான் என் அத்தை பையன் அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சதோட இனி வந்து நான் அந்த நபரை ஆள் மாறாட்டம் பண்ணி நீங்கள் தான் அப்படின்னு வந்து என்னை நம்ப வச்சு அந்த நபரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை, என் மனசுக்கு வந்து உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட ஐ லவ் யூ வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. அதே கணம் சாமுண்டேஸ்வரிக்கு செம கடுப்பு. நம்ம என்னென்னமோ நினச்சோம், இந்த டிரைவர் பையிட்ட இருந்து ரேவதியை முழுசாக பிரித்து எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் அது முடியாமல் போயிடும் போல இருக்குது சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அந்த முருகன், ரேவதியின் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமான அந்த நபர் வந்து சிவனாண்டி கிட்ட வந்து போய் சேராரு, நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு, ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லினாரு. சிவனாண்டி அடைக்கலம் கொடுக்குறாரு. இந்த சைடு அதிகாரிக அந்த வீடியோ ஃபுட்டேஜை, ரேவதி ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட அந்த 2 நபர்களுக்கு ஃபுட்டேஜை உங்களுக்கு அனுப்பிவிடுறோம் அப்படின்னு வந்து அனுப்பிவிட்டாங்க. இந்த முருகனை கண்டுபிடிக்காங்க. ஆஃபீஸில் நம்ம கார்த்தியை பார்த்து கை நடுங்கி ஃபைலெல்லாம் கீழே போடுறாரு. இவன் எதுக்கு நடுங்குறான், ஓ அந்த வீடியோவில் இருக்கிறது இவன் தானா அப்படின்னு வந்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சி முருகனின் தோலை உரிக்கிறாங்க நம்ம கார்த்தி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கள் தலைவன் தான் ரெட்டை தெரியும் அப்படின்னு வந்து மருதுவை வந்து அப்படியே வந்து பிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து நினைக்க நேரத்தில் தான் வந்து அந்த ரேவதியை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே மருது தான் அப்படின்னு உள்ள விஷயத்தையும் நம்ம கார்த்தி வந்து தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அதிகாரிகளோட நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு நம்ம கார்த்தி வந்து போகிறாரு. போன உடனே சாக்காவே நிற்கிறாங்க. என்ன டிரைவர் பையில, நீ இப்போ அதிகாரிகளோட இந்த வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிருக்க, என்ன விஷயம், இங்கே எதுக்காக இப்போ வந்திருக்க, யார் மீது பழிய சுமத்த வந்திருக்க, என் பொண்ணை உன் பக்கம் நீ இழுத்துட்டல அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம், வாயை முடுங்க அத்தை, நீங்கள் வந்து என் மனைவியை ஒரு பாலுங்கிணத்துல தள்ள நினச்சிங்களே, அதை வந்து தட்டி கேட்க தான் வந்திருக்கோம், அந்த மருது எங்கே அப்படின்னு வந்து சொல்ல நேரம், மருது அதிகாரிகளை பார்த்த உடனே மிரண்டடிச்சு ஓட நிற்கிறாரு. அவரை மடக்கி பிடிக்கிறாங்க நம்ம கார்த்தி. இவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, நம்ம ரேவதியின் நிலைமைக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லினார. என்ன சொல்கிற நீ, ஆமாம் ரேவதி வந்து அந்த பெண்கள் வந்து ட்ரையல் ரூமில் துணி மாற்றதை, துணி கடையில் வீடு எடுத்து அந்த கும்பலை வந்து பிடிச்சாங்கள்ல, அதோட தலைவன் தான் இந்த மருது, இவன் சொல்லி தான் ரேவதியை வந்து ரேவதி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு வந்து கொல்ல துணிஞ்சு காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. ரேவதியின் நிலைமைக்கு காரணம் இவங்க தான், இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல நேரம் இந்த மருதுக மேலே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் வருது. மாப்பிள்ளை நீ தலையில் தூக்கி
தலையில் தூக்கி வச்சிருந்தேனே அவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன சாமுண்டேஸ்வரி, இப்போ தெரியுதா நீ பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளைக்கு லட்சணம்? நான் படித்து சொன்னேனே, என் மாப்பிள்ளையை வந்து வேண்டாம்னு வெறுத்துக்கிட்டு நீ இப்படி ஒரு ரேவதிக்கு ஒரு அநியாயத்தை பண்ண துணிஞ்சிட்டல அப்படின்னு வந்து கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அதிகாரியை மருத்துவம் மடக்கி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த கல்யாணம் இனி அவ்வளோதான், மாப்பிள்ளைக்கு முகத்தர கிழிஞ்சி மாப்பிள்ளை கைதாகியாச்சு அப்படின்னு இருக்க நேரத்தில் நம்ம ரேவதி வந்து அம்மா கவலைப்படாதுங்க, ராஜ சேதுபதியோட பேரன் அவங்க கூட வந்து எனக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். கல்யாணமே இனி நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. எங்கள் எம்டி சார் தான் உண்மையான பேரன்னு தெரிஞ்சு போச்சுலம்மா, இந்த கல்யாணம் தடைப்படாது, நடந்தே தீரும், என் கழுத்தில் வந்து கார்த்தி வந்து தாலி கெட்ட போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க, ஏண்டி உன் புருஷன் தான் அவர் எம்டி சார், அதை நினச்சிட்டு என்ன உனக்கு வந்து இவர் கூட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு உள்ள ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையும் நிறைவேற்றுறோம் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம மயில் வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சகல ரேவதியை அவங்க அம்மாட்ட சொல்லிட்டா, உங்கள் கூட தான் அவளுக்கு கல்யாணம்னு நடந்தால் நடக்கணுமா அப்படின்னு சொல்லினாரு சாக்காவி நம்ம கார்த்தி வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த ராஜ சேதுபதி பஞ்சாயத்தில் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போனோம். அதுதான் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, ராஜசேதுபதியின் வாக்கு பலிக்காமல் ராஜசேதுபதி அந்த கோவில் முன்னாடியே தூக்கில் தொங்கணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு வந்து கோபமாக வந்து கங்கணம் கட்டுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் அப்போ தான் நம்ம அம்மா சாவுக்கு வந்து பழி தீர்க்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா யாருக்கிட்ட என் கணவர் உண்மையை வந்து சொல்லணும், அந்த சிவகாமி அம்மாவோட போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டை வந்து எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இது யாருக்கிட்ட சேரணுமோ அவங்கக்கிட்ட கூடிய சீக்கிரம் நான் வந்து கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. கரெக்டாக கும்பாபிஷேகம் நடக்க நேரம் இந்த ரிப்போர்ட் வந்து சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் வந்து அந்த முத்துவேல் தான் அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு 2 குடும்பமும் ஒன்று சேர போகுது அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த பரம்பரை கூடையாக நம்ம இவ்வளோ காலம் வந்து தொடர்பில் இருந்தோம் அப்படின்னு வந்து சந்திரகலாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சால் வந்து எப்படியும் வந்து முத்துவேலுக்கு எதிராக வந்து மாறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அம்மா சாவுக்கு இப்போ வந்து ராஜ சேதுபதி குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்து தன்னோட கணவரின் சித்தப்பா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம சந்திரகலா சிவனாண்டியையும் முத்துவேலையும் வெறுத்து ஒதுக்கி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கூட்டத்தை சேரக்கூடிய நாள் வந்து வரப்போகுது அப்படின்னே வந்து சொல்லலாங்க.